முதலில் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எனது பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குணாதிசயங்களில் 3 கடந்த காலத்தில் பல்வேறு தரப்பினரும் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் என்று சொல்லுகிற போது ஒரு 3 அம்சங்களை முக்கியமாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கான உதாரணமாக சொல்வார்கள். அதில் ஒன்று ஏகாதிபத்திய எதிர்ப்பு என்பது. இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்ததற்காக நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பாராட்ட விரும்புகிறேன். தோழர்களே, இது ஒன்று கடந்த காலத்திலும் இது போன்று சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அல்லது அவர்களுக்கு ஆவணங்கள் இல்லை எனில் திருப்பி அனுப்புவது என்பது வழக்கம்தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் முதல் முறையாக ஒரு இராணுவ விமானத்தில் அனுப்பப்பட்டதாக அமெரிக்க பத்திரிகைகள் எழுதிதான் நமக்கு தெரியும். அது இராணுவ விமானத்தில் அனுப்பினால் செலவு குறைவா என்றால் 3 மடங்கு செலவு அதிகம் என்று எழுதுகிறார்கள். 3 மடங்கு செலவு அதிகமாக இராணுவ விமானத்தில் அனுப்புவதற்கான நோக்கம் இந்தியாவை அவமானப்படுத்துவது, எச்சரிப்பது. அப்ப ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினையை இந்திய அரசாங்கம், உலகத்திலேயே நீங்கள் பெரிய ஜனநாயகம் என்று சொல்லுகிற போது அந்த ஜனநாயகத்தை, மனித மாண்பை ஒரு நாடு மீறுகிற போது அதற்கு உரிய முறையில் இந்திய அரசாங்கம் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். இந்த காலத்தில் தான் இந்தியா முழுவதும் இருந்து ஒரு 18 லட்சம் பேர், 18 லட்சம் சொல்றாங்க. ஒண்ணு, நிகர சொத்து அதிகம் உள்ள தனிநபர்கள் 18 லட்சம் பேர் இந்த காலத்தில் இந்தியாவினுடைய பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணிட்டு வேறு நாட்டுல போய் குடிமக்களாக மாறி இருக்கிறார்கள். இது பணக்காரர்கள். இன்னொரு பகுதி 18 லட்சம் இந்தியர்கள் இந்தியா ஆள்வதற்காக சென்றிருக்கிறார்கள். அந்த 18 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர், 2 பேர் 2015க்கும் 2023க்கும் இடையிலே சென்றிருக்கிறார்கள். இதில் ஆக பெரும்பான்மையோர் பஞ்சாபிலும் குஜராத்திலும் இருந்து சென்றிருக்கிறார்கள். கடந்த வருடம் 2 குடும்பங்கள், குஜராத் குடும்பங்கள் கனடாவினுடைய எல்லையில் மிகப்பெரிய அளவிற்கு பனியிலே குளிரிலே அப்படியே உறைந்து போய் கிடந்ததை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை பாருங்க, நீங்க ஒரு 10 நாளைக்கு முன்னால அமெரிக்கா ராணுவ விமானத்தில் இந்தியர்களை அவமானப்படுத்தி இங்கே அனுப்பி வைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்திய மக்களின் சொந்த வரிப்பணத்தில் வாங்கிய 800 கோடி விமானத்தில் நரேந்திர மோடி இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். இவர் போவதற்கு முன்பாகவே இங்க இருக்கிற சாதாரண பொருட்களுக்கு இல்ல, ஹார்லி டேவிட்சன் என்கிற லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள பைக்குகளுக்கான வரிகளை குறைத்து விட்டுத்தான் சென்றிருக்கிறார். நேற்று ட்ரம்ப் மிரட்டி இருக்கிறார். இந்தியா என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு போவது 2 சமமான நாட்டு அதிபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பேச்சாக இருக்க போவதில்லை. அமெரிக்கா சொல்வதை ஏற்றுக்கொண்டு வரப்போகிறார்கள். இது தொடர்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே இந்த உலகம் முழுவதும் எங்காவது மனித உரிமை மீறிவிட்டால் உடனே நாங்கள் தான் அதற்கெல்லாம் ஜாம்பவான் என்று கேள்வி கேட்கிற அமெரிக்கா இனிமே வாய் திறந்து பேசக்கூடாது. மனித உரிமை என்று பேசக்கூடாது. உண்மையை சொல்ல போனால் இப்போது போனவர்கள் எல்லாம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அல்லது வெளியில் இருந்து வந்தவர்கள். இன்றைக்கு பேசுகிற ட்ரம்போ அதே மாதிரி அங்கிருக்க வெள்ளைக்காரர்களோ சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தில் இருந்து அங்கே சென்று குடியேறியவர்கள். உண்மையில் சொல்ல போனால் அங்க அதனுடைய பூர்வ குடிகள் செவ்விந்தியர்கள் மட்டும்தான். எனவே உலகம் அனைவருக்கும் பொதுவானது. உலகில் இருக்கக்கூடிய வளங்கள் அனைவருக்கும் பொதுவானது. சோவியத் முகாம் ஒன்று இருந்த போது இது போன்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளிலோ அல்லது இது போன்ற அந்நிய நாடுகளை அவமானப்படுத்துகிற நடவடிக்கையிலேயோ அமெரிக்காவோ அல்லது ஏகாதிபத்திய நாடுகளோ ஈடுபட்டால் அன்றைக்கு சோசலிச முகாம் வலுவாக திருப்பி அடித்தது. எனவே உறுதியாக சொல்ல முடியும், சோவியத் யூனியன் இருந்த காலம் வரையிலும் அந்நிய மண்ணில் கை வைப்பதற்கு அல்லது அது கால் வைப்பதற்கு இத்தகைய ஏகாதிபத்திய நாடுகள் அவர்களுக்கு அந்த துணிவு வந்ததில்லை. இப்போது வந்திருக்கிறது. அனைவருக்குமான உலகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் இந்த ஒரு நடவடிக்கை மட்டுமல்ல, முதலாளித்துவத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியம் ஒழிக்கப்பட வேண்டும். அந்த முறையில் உலகத்தை ஒரு சோசலிச உலகமாக மாற்றுவதற்காக உறுதி போடுவோம். எல்லா விதமான
மனித உரிமை மீறல்கள், எல்லா விதமான அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் முடிவு கட்டுமோ என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.